பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வித்யா தான் வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மனோஜும், ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடாது. இனிமேல் ரோஹிணி நீ எங்கேயுமே கூப்பிட்டு போகக்கூடாது. அவள் என்னதான் வந்துட்டு அத்தை சமாதானப்படுத்திட்டு போனாலுமே, அவள் எனக்கு இதுதான் என்னை நம்ப வச்சு ஏமாத்தினவ. அதனால இனிமேல் நீ அவ கூட சேரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிடுறாங்க. ஷோரூம் கூட அனுப்புறதில்ல. இனிமேல் வந்துட்டு உனக்கு தேவையான நீயே சமைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, என்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறதுல உன்னை நான் டார்ச்சர் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி பார்த்தீங்கன்னா வித்யா மேலே செம்ம கடுப்பில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுக்கடையில் தான் ரோஹிணி பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லி சமையல் ரூமுக்குள்ளே போயிட்டு எதனா செய்யலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க டைமில் தான் ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி இருந்துட்டு ஏங்க நீங்கள் அத்தையோட ஃபேவரட் மருமக, ஆனால் இப்போ நீங்கள் சமைக்கிற மருமகளா ஆகிட்டீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணேன். உடனே இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துடுது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க ஸ்ருதி, எல்லாருக்குமே வந்துட்டு நிலமை மாறும். என் நிலைமைக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கை காட்ட, ஏங்க நாங்கள் என்னங்க பண்ணோம், நீங்கள் செஞ்ச தப்பை வெளிக்கொண்டு வந்தோம் அவ்வளோதான், இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவம் வாங்க வந்து கிளம்பிடுறாங்க. ச்சே, இந்த முத்து மீனாவும் கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, அவங்களையும் சும்மா விடக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வித்யாவை தான் எனக்கு கவனிக்கணும், அப்போ தான் வந்து நம்ம மனோஜ் கூட சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்துக்கிங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கிடையில் ஷோரூம் போன மனோஜ் பார்த்துக்கிங்கன்னா ரோஹிணி இதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோகத்தில் உக்காந்துருக்க. சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மனோஜ் இந்த மாதம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே அனுப்பலை, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் இதெல்லாம் வந்து ரோஹிணிக்கு தான் தெரியும், அவங்க இன்றைக்கி ஷோரூமுக்கு வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே சந்தோஷ் சாருமே இருந்துட்டு சீக்கிரம் மனோஜ் எனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க, மாதம் மாதம் கரெக்டாக அனுப்பிச்சதில்லை, என்ன மனோஜ் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு பொறுப்பை படித்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணி, ரோஹினி இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி நான் நல்லா வந்து அனலைஸ் பண்ணி சந்தோஷ் சாருக்கு அனுப்ப அப்படின்னு சொல்லும். உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா ஏன் நான் உனக்கு அனுப்பணும், இத்தனை நாளாக நான் தானே மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீ பேசுங்கிற ரோஹினி, அம்மா தான் உங்க கூட வந்து ஷோரூமுக்கு வரக்கூடாது, உங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ் உங்கள் அம்மா சொன்னால் எது வேணாலும் செஞ்சிருவியா, உங்கள் அம்மா என் கூட என்னை விட்டு தனியாக போகணும் அப்படின்னு சொன்னால் கூட போயிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா சொல்லிட்டா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம லவ் அவ்வளோதானா, இப்போ நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் அவ்வளோதானா, நான் எதுவும் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ அதெல்லாம் கேட்காம உங்கள் அம்மா பேச்சு கேட்டு ஆடுறல்ல, என்ன மனோஜ் நீயுமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்ப மனோஜ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவை போய் பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து கிருஷி கூட சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்ல, அவங்களுமே இருந்துட்டு ஏமா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிருஷியோட விஷயத்தையும் சொல்லியிருந்தேனே, ஒரே வழியாக பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் பாரு, இப்போ இப்பயும் வந்துட்டு என்ன தான் பாதி உண்மை தெரிஞ்சாலும் வந்துட்டு நீ பயந்துன்னு தான் இருக்கணும், கிருஷியோட விஷயமும் என்னைக்கான தெரிஞ்சுன்னா அன்றைக்கி இன்னும் பிரச்சனை பெருசாகுமா, அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்கிறேன், உங்கள் மாமனாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது, அதனால் எல்லாத்தையும் சொல்கிறோமா அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹினி பார்த்துருக்கீங்கன்னா என்னம்மா சொல்கிறா, மாமனார் நல்லவர் தான், ஆனால் எங்கள் அத்தை பாரு அவங்க ரொம்ப மோசமானவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க, இன்னும் கிருஷியோட விஷயத்தெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக என்ன மனோஜ் கூட சேரவே விட மாட்டாங்க, அது வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மனோஜ் என் கைக்குள்ளே போட்டுக்கணும், அப்போ தான் வந்துட்டு நான் நினச்சேன் சாதிக்க முடியும், என்னால் வச்ச வித்யாவையும் நான் சும்மா விட மாட்டோமா அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா இருந்துட்டு ஏன் ரோஹினி இப்படியெல்லாம் பண்ணுற, நான் சொல்கிறத கேளு, நீ ஃபஸ்ட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன்னா ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சு நீயும் நிம்மதியாக இருக்கலாம், இப்படி டெய்லி பயந்து இருக்க வேணாம்ல அப்படின்னு சொல்ல, எப்பப்போ எது பண்ணணும்னு எனக்கு தெரியுமா, நீ வேறு அட்வைஸ் பண்ணாத, நானே கோவத்தில் இருக்கேன், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கோசம் இங்கே வந்தால் நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் வரது பிடிக்கலன்னா சொல்லு, நான் வரதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து கோவப்படாத பார்த்துக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே அமைதியாகிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே போட்ட அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.